இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சிலாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சி நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாரும் நடக்க வச்சு. ஆனா இப்ப சொன்ன விஷயம், சார் அவர் பிக் பாஸ் வந்தாரு, 16 கோடி ஓட்டு போட்டாங்க. அவருக்கு எந்த மக்கள் வந்து தியேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இப்ப நான் சொல்ற வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்றேன். நான் பிக் பாஸ்ல போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்துல போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலைய நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கணும். அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்ல. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு இந்த நான் அடுத்த படம் பண்றேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே.